ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடுற கதையை வந்து ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட கதையோட ஒரு அர்த்தத்தையும் சரி, ஒரு கதையோட ஒரு கதை களத்தையும் சரி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் மோகன். என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, அப்புறம் வந்து என்னோட ரொம்ப செல்லமான ஒரு தங்கச்சி. இவங்க தான் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமானவங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வெளிப்பழக்கவழக்கங்கிறது எனக்கு கொஞ்சம் கம்மி தான். என்னோடய ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் வந்து அதிகமாக யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன். டக்குன்னு யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டேன். அதுதான் என்னோடய கேரக்டரு. எல்லோரும் கூட சொல்லுவாங்க எங்கள் வீட்டில், இவன் வந்து ஒரு சிடுமூஞ்சி, யாருக்கிட்டேயும் பேச மாட்டான், இவனுக்கு வந்து சிரிப்புனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோடய தங்கச்சி வந்து எல்லாருக்கிட்டேயுமே வந்து நல்லா பேசுவாள். எல்லா ரிலேட்டிவ்ஸ்லேயும் சரி ஒரு ஈஸியாக வந்து ஒரு மிங்கிள் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். எனக்கும் அவளுக்கும் வந்து எப்போதுமே வந்து ஒரு விதமான பாசமான ஒரு உறவு பிணைப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் வந்து வீட்டில் வந்து அதிகமாக அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசுவேன். வெளியில் யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டேன். அந்தளவுக்கு இருந்ததுனால என் தங்கச்சி மேலே ரொம்பவே பாசமாக இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து என்னோடய காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு நல்லபடியாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் என் தங்கச்சிக்கும் ரொம்ப வயது வித்தியாசம் கிடையாது. ஒரு 2 வயது தான் வித்தியாசம். அவளும் வந்து ஒரு கல்லூரி படிப்பு மட்டும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்காக நிறைய அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருந்தப்போ எதுவுமே அவளுக்கு செட் ஆகலை. அதாவது மாப்பிள்ளை பிடிச்சா, அதாவது அவங்களோட வேலை சரியா இல்லை, அந்த மாதிரி நிறைய காரணங்களால் 1 வருஷம் வரைக்கும் அவளுக்கு வந்து ஒரு சரியான ஒரு இடமே கிடைக்கல. மன வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 வருஷம் தேடி எண்ணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சு. அந்த பையனுக்கு வந்து அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அவன் நல்ல வேலையில் ஓரளவு நல்ல ஒரு ஜாபில் வந்து இருந்தான். பார்க்கவும் பையன் நல்லா இருந்துச்சு. என் தங்கச்சிக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து கரெக்டாக இருப்பாங்கிற மாதிரி வீட்லேயும் சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தங்கச்சிக்கும் ரொம்ப அந்த பையனை பிடிச்சிருந்துச்சு. சரின்னு அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து போயிட்டு மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு வந்து எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு தங்கச்சிக்கிட்ட எல்லாம் வந்து சொல்லி ஏற்பாடெலாம் பண்ணி ரிலேட்டிவ்ஸ் ரொம்ப பேருக்கெல்லாம் வந்து சொல்லலாமா. ஏன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சால் வந்து நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அக்கா, அதுக்கப்புறம் வந்து அண்ணனோட ஒய்ஃப் மட்டும் வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. தங்கச்சியை பார்த்தாங்க. 2 பேரும் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விருப்பப்பட்டாங்க. தங்கச்சியும் சரி, அந்த பார்த்த மாப்பிள்ளையும் வந்து அவங்களுக்குள்ளே பிடிச்சிருக்காங்கிறத ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால, ஏன்னா ஃபேமிலிக்காக சில பேர் வந்து ஒத்துக்குவாங்க மேரேஜுங்கிறதுனால, அந்த பையன் வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்க தங்கச்சிக்கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் போயிட்டு பேசிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே வந்து எங்களுக்கு வந்து மனசு வந்து ரொம்பவே வந்து இதில் வந்து சம்மதம், மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு 5 மந்த் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் டைம் கேட்டிருந்தார். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜாபோட ப்ரமோஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைமுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரமோஷன் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்போக்கி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சரி நல்ல இடமா அமைஞ்சிருச்சு, தங்கச்சிக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு என்கேஜ்மெண்ட் முடித்தோம். என்கேஜ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து ஃபோனில் பேசிக்கிட்டாங்க. நல்ல ஒரு அவளுக்கு ஒரு லைஃப் தான் அப்படின்னு தான் வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கல்யாணத்துக்காக ஒரு 2 மாதம் 3 காலம் அப்படியே ஆகிட்டே இருந்துச்சு. டைம் போயிட்டே இருந்துச்சு. அவருக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கிடச்சிருச்சு ஒரு வழியாக. அதுக்கப்புறம் வீட்லேயும் வந்து எல்லோரும் சேர்ந்து திருமணம் வந்து செஞ்சு வச்சோம். ரொம்பவே கிராண்டாக தான் செஞ்சோம். ஏன்னா எனக்கு தங்கச்சி வந்து ரொம்ப ஒரு பாசமான ஒரு இதாக இருக்கிறதுனால நான் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டேன், நான் வாங்குகிற சேலரி சேவிங்ஸ் வச்சுருக்கேன், அதனால் வந்து தங்கச்சிக்கு நம்ம நல்லா கிராண்டாக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவங்களும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. நல்லாவே வந்து எல்லோரையும் கூப்பிட்டு ரொம்பவே கிராண்டாக அந்த என்னோடய தங்கச்சியோட லைஃப்பை வந்து அமைச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், என்னோடய வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு 6 மாதம் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து என் தங்கச்சியோட வீட்டுக்காரர் வந்து ஒரு வெளியூரில் வந்து, அதாவது வெளி மாநிலத்தில் வந்து அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. போய் இங்கே சேர்ந்து
வேலை பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க கம்பெனிலேயே வந்து எல்லாமே வீடு எல்லாமே கொடுத்தாங்க. அதனால் வந்து அங்கேயே போய் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்தார். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்ட வந்து என் தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணி சொன்னான், இது மாதிரிமா அவர் வந்து என்ன இது மாதிரி வெளியூரில் போயிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு. அங்கே தான் வேலை கிடச்சிருக்கு, அவருக்கு இப்போ ப்ரொமோஷன் ஆகிருக்கு, நானும் போகிற மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொன்னான். அம்மாவுக்கு ஒரு விதமான பயம், எப்படின்னா வெளி மாநிலமாக இருக்குது, எப்படி நம்ம தங்கச்சிக்கு வந்து அதாவது என்னோடய தங்கச்சி வந்து இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறுங்கிறதுனால எப்படி இவ சமாளிப்பாங்கிற பயம் இருந்துச்சு. ஆனால் என் தங்கச்சி வந்து அவள் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னான், அத்தை வந்து வரலம்மா, நீங்கள் அத்தை வந்து அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இவர் வந்து ஒரு 7-8 மாதம் தான் இங்கே வந்து சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே போய் ட்ரைனிங் எடுக்கணும். அதனால் வந்து அத்தை வந்து எதுக்காக அலைஞ்சிக்கிட்டவங்கங்கிறதுனால இங்கேயே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள இடையில வந்து பார்த்துக்கோங்க, வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போங்க. அவங்க வந்து தங்கினாலும் நீங்கள் வீட்டில் வந்து அவங்கள ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. போகலாம். அதாவது அது மாதிரி என் தங்கச்சி வந்து சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு மனசே இல்லை, அவளை எப்படி தனியாக விடுறதுங்கிறதுனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் இன்னும் ஒரு வாரம் கழித்து நாங்கள் வந்து கிளம்ப போகிறோமா அப்படின்னு சொன்னான். அதுக்கனால வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா, ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் இங்கேயே இருங்க, மாப்பிள்ளையை நீங்கள் வந்து ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அவள் வந்து இல்லைம்மா, ஒரு 2 நாள் வேணால் வந்து ஸ்டே பண்ணுறோம், அதுக்கு மேலே இருக்க முடியாது, ஏன்னா நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது, இங்கே போய் தங்குறதுக்கு நிறையா பேக் பண்ணணும், அதனால் வந்து அவர் அதெல்லாம் வரமாட்டார், நீ வந்து புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி தங்கச்சி சொன்னாப்புல இருக்கு. சரின்ட்டு அவங்க 2 நாள் வந்து வந்தாங்க. வந்து நான் எப்படி சொல்கிறது, ரொம்பவே சந்தோஷமாக என் தங்கச்சி இருந்தது. எனக்கு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அண்ணனாக இருந்து நம்ம வந்து ஒரு உறவு மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோன்னா அதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு உறவு கிடைக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்கான மகிழ்ச்சிங்கிறது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். அது சரியாக அமையாத பட்சத்தில் தான் நம்மளுக்கு வாழ்க்கையை வந்து ரொம்பவே வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அதனால் என் தங்கச்சிக்கு அமைஞ்ச அந்த லைஃப் பார்ட்னர் ரொம்பவே நல்லவர் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ பார்க்குறோம், விஷயங்கள் கேள்விப்படுறோம், அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு தேடுதலில் நம்ம தங்கச்சிக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சால் தான் நம்ம லைஃப், அதாவது நம்ம தங்கச்சியோட லைஃப் நல்லபடியாக அமையுங்கிற ஒரு கேள்விக்குறியான ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே எப்போதுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கான விடை வந்து அவங்க வந்து இந்த 2 நாள் வந்து எங்கள் வீட்டில் தங்கியிருந்தப்போ என் தங்கச்சி அவர் பார்த்துக்கிட்ட விதம், அவர் வந்து பேசுகிற விதம், என் தங்கச்சிக்கிட்ட எடுத்துக்கிற உரிமை, அவரும் அதே மாதிரி ஒரு புரிதலான ஒரு வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்கங்கிறப்போ நினைக்கிறப்போ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க சாப்பிட்டு நல்லபடியாக வந்து 2 நாளாக அம்மா வந்து ஃபுட்டெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு இதில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளம்பி போனாங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் போயிட்டு ஃபோன் பண்ணால், இது மாதிரி நாங்கள் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம்மா, நான் வந்து நல்லாயிருக்கு, வீடெல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், அத்தையை மட்டும் அடிக்கடி போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போய் ஒரு 2 நாள் கழித்து அவங்களோட அத்தைக்கு, அதாவது என் தங்கச்சியோட மாமியாருக்கு நாங்கள் வந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அப்போ வந்து வீடை வந்து மோப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என் அம்மா வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ளார போனோம். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்போ தான் ஃபோன் பண்ணா, எப்படி சொல்கிறது, உங்களை வந்து அவங்களும் கூப்பிட்டு போயிருந்தாங்க, நீங்கள் போகாமல் இங்கேயே இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம். எனக்கு என்னம்மா, எனக்கு வந்து இங்கெல்லாம் போக பிடிக்கல, அவ்வளோ லாங்கெலாம் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதாவது எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து அக்கா மாதிரி தான் இருப்பாங்க, அந்தளவுக்கு ரொம்ப யங்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ரொம்பவும் அழகாகவும் இருப்பாங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து எப்படி சொல்கிறது, சில விஷயங்களை வந்து நம்மளால் வார்த்தைகள் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. நான் கூட வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தப்போ அவங்க வந்து என் தங்கச்சியோட வீட்டுக்காரோட அக்கான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவங்க அம்மான்ட்டு. அந்தளவுக்கு ஒரு யங்காக இருப்பாங்க, சூப்பராகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொன்னாங்க, நீங்கள் இங்கேயே தனியாக இருக்க வேணாம், இங்கே வந்து ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க, நாங்களாம் இங்கே இருக்கோம், உங்களுக்கு கொஞ்சம் பொழுது போகும், இங்கே நீங்கள் தனியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க அதுக்கு சொன்னாங்க, எனக்கு இங்கே தாம்மா பிடிச்சிருக்கு, நான் முடிஞ்சால் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
ஆனா, அவங்க பேசின விதங்கள் வந்து நெறைய மாற்றமா இருந்துச்சு. அதாவது என் மாப்பிள்ளையோட வந்தப்ப இருந்த ஒரு நடை உடைக்கும், இப்பைக்கும் அவங்களுக்கும் நெறைய சேஞ்சஸ் இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். சரி அப்டின்னு சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பி வந்துட்டோம். அன்னைக்கு நான் எப்போதும் போல ஆஃபீஸ் கிளம்பி நான் போயிட்டு ஒரு கடையில ஒரு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த சைடா வந்து இவங்கள மாரி தான். பார்க்குறதுக்கு இவங்கள மாரியே இருந்தாங்க. ஆனா அவங்களோட புடவையெல்லாம் வேற மாரி இருந்துச்சு. வேற ஒரு ஆணோட பைக்ல போனாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்ன விஷயம்னா, இவங்கள பார்த்தா வந்து நம்ம சிஸ்டரோட மாமியார் மாரியே இருக்காங்களே, அத்தை மாரியே இருக்காங்களே அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் நெனச்சேன், அவங்க எங்க இங்கே வரப்போறாங்க? அவங்க இங்கேலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்து இருந்தது வந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு அவங்களலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நெனச்சிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு அந்த சைடா வந்து எனக்கு அவங்க வீட்டு சைடா வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வேண்டியது இருந்துச்சு. நான் போனேன். அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து போகிற சமயத்தில் நான் ஹெல்மெட் மாட்டியிருந்ததுனால அவங்க என்னை பார்க்கல. ஒரு ஆணோட இறங்கி ஒருத்தவங்க போகிற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அவங்க ஒரு பையனோட வந்து போனாங்க. எனக்கு ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்னடா இவங்க அவங்க ஆளே மாறிட்டு இருக்காங்களே, சேஞ்ச் ஆகியிருக்காங்களே. அன்னைக்கு நம்ம வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்தாங்க. இன்றைக்கி இப்படி இருக்காங்களே, அதுவும் ஒரு ஆளோட ஏறி போகிறாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஒன்றும் சொல்லவும் முடியலை. இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்கள வந்து நம்ம கண்காணிக்கணும், எப்படி என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம இதை வந்து உடனே சொன்னால் என்ன ஆகும்னா, நம்ம தங்கச்சியோட லைஃப் பாதிக்கப்படும். ஏன்னா வந்து தங்கச்சியோட அம்மா மாமியாருங்கிறப்போ நம்ம டக்குன்னு எதுவும் சொல்ல முடியாதுல்ல. சொன்னால் நாளைக்கு வந்து மாப்பிள்ளை வந்து நம்ம தங்கச்சியை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டுருவாங்க. அதனால் அவள் வாழ்க்கை வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நானும் வந்து எதுவும் சொல்லலை. அப்படியே அமைதியாகவே இங்கே இருந்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சரின்ட்டு அம்மா என்ன ஒரு மாதிரி இருக்க, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்குடா, என்னாச்சு ஆஃபீஸில் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நார்மலாக தான் இருக்கேன், நான் எப்போதும் போல தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட சொன்னேன். இல்லையே நீ எப்போதும் இந்த மாதிரி இருக்க மாட்டியே, என்ன வீட்டில்